மேஷம். இன்று உங்கள் பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கும். குடும்பத்தில் இருந்த சிறு சிறு சண்டைகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு முருகப்பெருமானை வணங்கி வர தைரியம் கூடும். ரிஷபம். ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் பொலிவும் உற்சாகமும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களை செவ்வனே முடிப்பீர்கள். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. இதிலும் முதன்மையான இடத்தை பிடிப்பீர்கள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு செவ்வரளி பூசார்த்தி வழிபட செல்வம் பெருகும். மிதுனம். திடீர் பயணங்களால் அலைச்சல் ஏற்படலாம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். உறவினர்களிடம் பேசும்போது நிதானம் தேவை. ஆன்மீக பயணங்கள் மனதிற்கு அமைதியை தரும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவை வணங்கி துளசி அர்ச்சனை செய்ய நற்பலன்கள் கூடும். கடகம். லாபகரமான நாள். தொட்ட காரியங்கள் யாவும் துலங்கும். மூத்த சகோதரர் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்களை புகுத்தி லாபத்தை பெருக்குவீர்கள். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சார்த்தி வழிபட வெற்றி கிட்டும். சிம்மம். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். வேலையில் இருந்த பணிச்சுமை குறையும். சமூகத்தில் உங்கள் கௌரவம் அந்தஸ்து உயரும். அரசு வழி காரியங்கள் சுமூகமாக முடியும். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானை வணங்கி வர ஆற்றல் கூடும். கன்னி. பாக்கியங்கள் பெருகும் நாள். நீண்ட தூர பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். தந்தையார் வழியிலிருந்து கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரித்து மனநிறைவு தரும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஹயக்ரீவரை வணங்கி வர கல்வி மற்றும் ஞானம் பெருகும்.